அப்ப ரிசல்ட்டை பத்தி நான் கவலைப்படுறதுனாலயோ அல்லது சந்தோஷப்படுறதுனாலயோ, ஐயோ எனக்கு சென்னை கிடைச்சிருச்சு அப்படின்னு குதிக்கிறதும் முட்டாள்தனம். ஐயோ நான் சென்னைக்கு போகாம போயிருவனோ அப்படின்னு வருத்தப்படுறதும் முட்டாள்தனம். இது 2யும் ஓரங்கட்டிட்டு என்னுடைய ப்ராசஸ்ல நான் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு இலக்கு வைக்கணும். எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்தை நோக்கி நான் நகர்றேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த லட்சியத்தை தூக்கி ஓரமா போட்டுருங்க. அதுக்குண்டான மைல்ஸ்டோன் என்ன? அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் நான் பிரிச்சு வச்சுட்டேன். இப்போ கோல் 1, கோல் 2, கோல் 3 நிறைய இலக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இலக்கை எடுத்துக்கிட்டு அதை நோக்கி நகர ஆரம்பிங்க. அவ்வளவுதான் நீங்க செய்யணும். நான் நகர்ற ஒரு செயல்லையும் என் கவனம் பூரா என் ப்ராசஸ்ல இருக்கணும். ரிசல்ட்டை பத்தி பார்க்கக்கூடாது. இதைத்தான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? கடமையை செய், பலனை எதிர்பார்த்துட்டேன்னா பயம் வரும், எரிச்சல் வரும், திடீர்னு இன்செக்யூரிட்டி வரும். இது என்ன பண்ணோம்னா உன் ப்ராசஸையே கெடுத்துரும். எல்லாமே பாதிக்கப்படும்.